டேக் கேர். ஓகே சார். ஐயோ வராரே. ஐயோ நானும் அப்படியே போத்திக்கிறேன். வாட் பாய், இங்க வாங்க. என்னது லைஃப்க்கு வேல்யூவே இல்லையா? என்ன இது இப்படி போட்டிருக்கீங்க? என்னன்னு சொல்றது? ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. அது கொஞ்சம் கூட. ஹாய் மாமா. நீங்க என்ன மாமா ஹாஸ்பிடல்ல? இந்த கேள்வியை நான் கேட்கணும். நீ எதுக்கா இங்க வந்த? செக்கப் பண்ணிக்கலான்னு இங்க வந்தேன். செக்கப்பா? என்ன செக்கப்? அது வந்து மாமா, அது வந்து எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. நீங்க அப்பா ஆக போறீங்களோ என்னவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. ஏய் ஷட் அப். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா, இப்ப நமக்குள்ள என்ன நடந்துருச்சு? நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதாவது அன்னைக்கு நீங்க தூங்கும்போது என் மேல கால் போட்டீங்கல்ல, அப்போல இருந்து எனக்கு ஒரே மயக்கம் வாந்தியா இருக்கு. ஏய் ஷட் அப். நீ என்கிட்ட நடிக்காத. இல்ல மாமா, நான் வந்து டாக்டர் சார். அதெல்லாம் இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸ் என்னன்னு வந்திருக்கு டாக்டர் சார்? பாசிட்டிவா நெகட்டிவா? ஒருவேளை பாசிட்டிவ்னு வந்தா எங்களுக்கு யார் பிறப்பாங்க? பையனா பொண்ணா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. கொஞ்சம் கிளியரா சொல்லு. சார் சார், இவ கொஞ்சம் அப்படிதான் சார் பேசுவா. நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க, போங்க சார். ஓ, நான் செக்அப் பண்ணிக்கிட்டது இவர்கிட்ட இல்ல மாமா, லேடி டாக்டர் கிட்ட. இங்க பாரு பூமி, நீ மறுபடியும் ஏதோ புது நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கியோன்னு எனக்கு தோணுது. நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு கண்ணு வைக்கிறேன். இது என்ன நாடகம், அதுல உன்னோட கேரக்டர் என்ன, இது எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன்டி. நல்ல வேலை. அத்தை அத்தை, அவர் போயிட்டாரு, எந்திரிங்க. மாமாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு அத்தை. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா அவர் நம்மளை கண்டுபிடிச்சு மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தை. அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அப்ப உன் மாமனாரை எப்படி பாத்துக்கிறது? கவலைப்படாதீங்க அத்தை, நமக்கு அந்த கடவுள் வழிகாட்டின டாக்டர் சார் துணையா இருக்காருல்ல. போலீஸ் கேஸ் போடாம பாத்துக்கிட்டாரு. மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா அவர் பாத்துக்க மாட்டாரா என்ன? அவரே எவ்வளவு பணம் கேட்டாலும் நம்ம அந்த பணத்தை கொடுத்துடலாம் அத்தை. ஆனா நாம ஒண்ணு பண்ணணும். இப்படி தினம் தினம் வராம 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மாமாவை பாத்துக்கிட்டோம்னா அதுவே போதுமானது. எனக்கும் அதான் சரின்னு தோணுதுமா. உண்மையிலேயே அந்த டாக்டர் அந்த கடவுளோட மறு உருவம்னு சொல்லலாம். சரிங்க அத்தை, வாங்க போலாம். மாமா, 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 என்னாச்சு மாமா? ஐயோ, எதுக்கு அழறீங்க மாமா? மாமா சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு மாமா? இன்னும் என்ன ஆகணும் அப்பூர்வா? என் தங்கச்சி மீராவை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் சாப்பிடாம ஒரு பைத்தியக்காரி மாதிரி அவளோட ரூம்ல வெறும் தரையில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்பூர்வா. இன்னொரு பக்கம் அந்த செரி அவங்க அப்பா சட்டைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்பா வந்துருங்க, அப்பா வந்துருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு அழுதுகிட்டு இருக்கா அப்பூர்வா, அழுதுகிட்டு இருக்கா. மாமா, மாமா, எப்பவும் சிரிச்சிட்டு சுத்திட்டு இருந்த அந்த செரியோட சந்தோஷத்தை
என் புருஷன் தான் உலகம் நினைச்சு கேபியவே சுத்தி வந்த என் தங்கச்சியோட சந்தோஷத்தை நான் தானே அபூர்வா அநியாயமா அழிச்சிட்டேன். இந்த கையால தர கேபிய நான் கொன்னுட்டேன். மாமா 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 ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். யாராவது இதை கேட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த சின்ன மன அமைதி கூட இல்லாம போயிடும் மாமா. நீங்க என்ன சும்மா அந்த இடத்துக்கு போய் கேபிய பார்த்ததும் மிருகத்தனமா சுட்டு கொன்னுட்டீங்களா என்ன? இல்லல, அந்த கேபி என்ன கொல்ல வந்தான். என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த கேபிய கொன்னுட்டீங்க. இல்லனா இன்னைக்கு நக்ஷத்ராவுக்கு இந்த தாய் இருந்திருக்க மாட்டா மாமா. அதுக்கப்புறம் நீங்களும் உயிரோடு தான் இருப்பீங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு மாமா? நான் ஏன் சொல்றேன்னா அந்த கேபிக்கு எனக்கு அப்புறம் நீங்க தானே மாமா டார்கெட். அதுக்கப்புறம் அந்த சாரதாவுக்காக நம்ம மீராவை இந்த பூமியில உயிரோட வச்சிருப்பாங்கிறது கேரண்டியே இல்ல மாமா. இங்க பாருங்க மாமா, என்ன நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோங்க. எல்லாரும் இப்ப கேபி தற்கொலை பண்ணி இறந்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே விட்டுறணும் மாமா. ப்ளீஸ் மாமா, சொல்றது புரியுதா? மாமா மாமா எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சரி அபூர்வா, சரி சத்தியம் பண்றேன். நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். தண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க. அழாதீங்க. வரேன், இருங்க. மாமா இறந்ததை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா டாடி? சரிம்மா, இப்படி எல்லாரும் வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. செர்ரி படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியலம்மா. அவன் அந்த கவலையில இருந்து நீதாம்மா மீட்டு வெளியில கொண்டு வரணும். நானா டாடி? நான் சின்ன பொண்ணு டாடி. ஒருத்தரை கவலையில இருந்து வெளியே கொண்டு வர்றது எனக்கு எப்படி தெரியும் டாடி? அன்பா அரவணைப்பா பாசமா நடந்துகிட்டேன்னா அவனே அதுல இருந்து வெளியில வந்துருவாம்மா. அவன் எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்லாம நீ சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணேன்னா ரொம்ப சீக்கிரமாவே ரிகவர் ஆயிடுவான். இந்த அப்பாவோட வார்த்தையை மதிச்சு அவன் அந்த கவலையிலிருந்து நீ தான் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். சரிங்க டாடி.